வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது டிசம்பர் மாதம் 29ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு செய்திகள். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் சமீப காலங்களில் நடப்பு செய்திகளை எப்படிலாம் அந்த சப்ஜெக்ட், அதாவது இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஜியாகிரபி, இந்தியன் எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஈவன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் எப்படி நடப்பு செய்தியுடன் தொடர்புபடுத்தி சமீபத்தில் நடைபெற்ற எல்லா போட்டித் தேர்வுகளையும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் மற்ற போட்டித் தேர்வுகளும் சரி எப்படிலாம் கேள்விகள் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சூப்பராக சில விஷயங்களை உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் லிங்க் பண்ணி ஒரே பாயிண்டில் நம்ம தினந்தோறும் வழங்கிட்டு இருக்கோம். மக்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க. வர்ற தேர்வில் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீர வேண்டும். அதற்கான எல்லா ஒரு உழைப்பு, சரி, என்னோட உழைப்பு மொத்தம் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் நல்லா பயன்படுத்தினாலே போதும். கண்டிப்பாக நம்ம ஜிஎஸ் ஏரியாவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 29ஆம் தேதிக்குரியது. மறக்காதீங்க, போனஸ் கேள்விகள், சூப்பர் 6 கேள்விகளும் நிறைய இருக்குது. இதை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அப்பப்போ ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ கண்டிப்பாக போட்டித் தேர்வில் ஜெயிப்பது உறுதி. ஆரம்பிக்கலாமா? டிசம்பர் 29 நடப்பு செய்திகள். வழக்கம் போல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஏரியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளடக்கம். சரியா? டிசம்பர் 29 நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த 2வது இந்திய குடியரசுத் தலைவர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் சாதனைகள், அதாவது பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய சில சாதனைகளை படைச்சிருக்கிறாங்க திரௌபதி முர்மு அவர்கள். என்ன சாதனைகள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் புதிய அறிவிப்புகள். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வருங்கால அரசு அதிகாரிகள் கண்டிப்பாக இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அது என்னென்ன நியூ அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அந்த அறிவிப்புகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தினம் ஒரு திட்டம் பார்ப்போம். அந்த வகையில் இன்றைய தினத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் சரி செய்தியில் வந்திருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆனால் அதில் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. ஓகேவா? அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக அடிக்கடி செய்தியில் வர்ற ஒரு செயலி மை கவ் அப்படிங்கிற ஒரு செயலி இன்றைய தினத்திலும் நம்ம வந்திருக்குது. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இறுதியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். இப்படி எல்லா விஷயங்களையும் சூப்பராக தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். மக்களை பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது விரிவான செய்திகளில் ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற சாதனை யார் படைச்சிருக்காங்கம்மா? ரொம்ப முக்கியமானதுமா, மறக்கக்கூடாது. தற்போதைய மற்றும் 15வது குடியரசுத் தலைவராக இருப்பவர் யாருமா? திரௌபதி முர்மு அவர்கள். சரியா? திரௌபதி முர்மு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். இந்தியாவின் முதல் இந்த பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்த இந்திய குடியரசுத் தலைவர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானமா, கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? சரி, சமீபத்தில் முப்படைகளின் தலைவரான குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கர்நாடகா மாநிலம் கர்வார் கடற்படை தளத்தில் கல்வாரி ரக உள்நாட்டு தயாரிப்பு நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் வக்சீரில், என்ன பேருமா? ஐஎன்எஸ் வக்சீர், மறந்துடக்கூடாது, ஐஎன்எஸ் வக்சீரில் பயணம் மேற்கொண்டார். அவருடன் இணைந்து அந்த கப்பலில் பயணித்தவர் யார் பார்த்தீங்கன்னா தற்போதைய கடற்படை தலைமை தளபதியாக இருக்கிற திரு தினேஷ் கே திரிபாதி அவர்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான செய்தி, மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஐஎன்எஸ் வக்சீர் அப்படிங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பல், சப்மரைன்ஸ் அப்படி சொல்லுவாங்களா. அந்த ஐஎன்எஸ் வக்சீரில் சமீபத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட இணைந்து அந்த பயணத்தை மேற்கொண்டது நம்முடைய கடற்படை தலைமை தளபதி தினேஷ் கே திரிபாதி அவர்கள். சரியா? முப்படைகளின் தலைவர் யாரு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, மறந்துடக்கூடாது. சரியாமா? அடுத்து இந்த ஐஎன்எஸ் வக்சீரை பற்றி ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த ஐஎன்எஸ் வக்சீர் நீர்மூழ்கி கப்பலானது P75 ப்ராஜெக்ட் 75 சொல்லுவாங்க. இந்த P75 ஸ்கார்பின் திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் இண்டிஜினியஸ்லி மேடுன்னு சொல்லுவாங்கல்ல, உள்நாட்டில் கட்டப்பட்ட 6வது மற்றும் கடைசி நீர்மூழ்கி கப்பலாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா? சரி, இதே மாதிரி இந்த நீர்மூழ்கி கப்பலில் இதுக்கு முன்னாடி பயணம் செய்த இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் வேற யாரல்ல, நம்முடைய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். சரிங்களா? பாருங்க, நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் என்ற சாதனை படைத்தவர் அப்துல் கலாம் அவர்கள். எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடந்த 2006ஆம் ஆண்டு. சரிங்களா? ஐஎன்எஸ் சிந்து ரக்ஷக். சரியா? ஐஎன்எஸ் சிந்து ரக்ஷக் என்ற அந்த நீர்மூழ்கி கப்பல் தான் அப்துல் கலாம் அவர்கள் முதல் முறையாக பயணம் மேற்கொண்டாங்க. இதன் மூலம் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற சாதனையை கலாம் அவர்கள் படைத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் என்ன கப்பல்ல? ஐஎன்எஸ் வக்சீர். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? அவருடைய பதவிக்காலம் எப்போது முதல் எப்போது வரை? முடிஞ்சா அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய முக்கியமான அந்த சுயசரிதை புத்தகத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். சரிங்களா? முக்கியமான செய்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் சரியா சாதனைகள், பாதுகாப்பு துறையில் என்னென்ன சாதனைகளை படைச்சிருக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய பதவி காலத்தில் விமானப்படையின் முக்கியமான பயன் பாருங்க, 2 போர் விமானங்களில் பயணம் செய்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர். சரியா, பிரசிடண்டாக இருப்பாங்க, ஒரு 5 வருஷம் இருப்பாங்களா, அந்த 5 வருஷத்தில் 2 முறை விமானப்படையின் அந்த போர் விமானங்களில் பயணம் செய்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. இதில் முதல் சாதனை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டில். சரி, 23 அப்படின்னாலே ஆதித்யா L1 ஞாபகம் வரணும், சந்திராயன் 3 ஞாபகம் வேண்டும், அதே மாதிரி இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 2023ஆம் ஆண்டில் சுகோய் 30 MKI சரிங்களா என்ற போர் விமானத்தில் பிறந்திருக்கிறாங்க நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். அதுக்கப்புறமாக கடந்த அக்டோபர் 2025 பிரான்ஸ் நாட்டின் தயாரிப்பான சரிங்களா ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. அப்போ திரௌபதி முர்மு அவர்கள் பயணம் செய்த 2 போர் விமானங்கள், ஒன்று சுகோய் 30 MKI, என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்டான ஒரு அதிநவீன போர் விமானம் ரஃபேல் போர் விமானம். ஓகேவா. தற்போது INS வக்சேர் சரி INS வக்சேர் நீர்மூழ்கியில் பயணம் செய்து புதிய பெருமையும் நாட்டிற்கு சேர்த்துள்ளார் திரௌபதி முர்மு அவர்கள். இதுதான் நம்மளுடைய திரௌபதி முர்மு அவர்கள் படைத்த சாதனைகள், மறந்துடாதீங்க. சரியா, ஓகே. அடுத்தபடியாக கொஞ்சம் செய்தி பெருசாக இருக்கும் மக்களே, ஆனால் ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க. இது ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையானது, நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையானது. ஏன்னா நம்ம எல்லாருமே யார், வருங்கால அரசு அதிகாரிகள். அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கும்போது நம்ம கவர்மெண்ட் ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு நினச்சிட்டு படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதுக்காக சொல்கிறேன் பாருங்கள். தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் அதிரடி மாற்றங்கள் சரிங்களா அறிவிக்கப்பட்டுள்ளது. என்னென்ன இதை அறிவித்தது யாருன்னு சொல்லி பாருங்க. இதை அறிவித்த அமைப்பு சரியா PFRDA என்று அழைக்கப்படும் தேசிய ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்றுதல் மற்றும் மேம்பாட்டு ஆணையம். இவங்க தான் இந்த அறிவிப்பை அறிவிச்சுக்கிறாங்க. எந்த அமைப்பினோட கேட்கலாம், கவனமாக இருந்துங்க. சரிங்களா, ஓகே. பாருங்க, ஓய்வூதிய கணக்கில் உள்ள மொத்த நிதி ரூபாய் 12 லட்சத்திற்கு மேல் இருந்தால் இதுவரை 60% பணத்தை மட்டுமே பெற முடியும் நிலை உள்ளது. ஓகேவா. மீதி இருக்கிற 40% தொகையை ஆயுள் கால ஓய்வூதிய திட்டத்தில் ஆன்யூட்டின்னு சொல்லுவாங்க, அதில் முதலீடு செய்ய வேண்டும். ஓகேவா. இது வந்து பழசு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, 12 லட்சத்துக்கு மேலே அந்த ஓய்வூதியம் அந்த பென்ஷன் கணக்கில் பணம் இருந்துச்சு அப்படின்னா, மொத்த நிதி 12 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா அதில் 60% சரி 60% பணத்தை மட்டும்தான் நம்ம பெற முடியும். சரியா, நேரடியாக கைகளில். மிச்சம் இருக்கிற 40% தொகையை ஆயுள் கால ஓய்வூதிய திட்டத்தில் நம்ம முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த 60% அப்படிங்கிற பணத்தை பெற முடியும்னு சொன்னாங்களே, அதுக்கு பதிலாக இனிமேல் சந்தாதாரர்கள் 80% சரியா 80% பணத்தை மொத்தமாக பெற்றுக்கொண்டு 20% தொகையை மட்டும் ஆயுள் கால ஓய்வூதிய திட்டத்தில் முதலீடு செய்தால் போதுமானது. முன்னாடி 60-40, இனிமேல் என்ன சொல்லியிருக்கிறாங்க 80-20 அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, 60-40 வேற எங்கேயாவது பார்த்துருக்குமா? 60% 40%. எதுக்கு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் புதிய பெயராக மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது. என்ன பேருமா? விபி விக்ஷித் பாரத். சரியா, ராம்ஜி திட்டத்தின் கீழ் சரிங்களா அந்த கிராமங்களில் இருக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு 100 நாள் வேலைவாய்ப்பை வழங்குவாங்கல்ல, அந்த திட்டத்தில் மொத்த நிதி சரிங்களா 60% மத்திய அரசால் வழங்கப்படும், 40% மாநில அரசு வழங்க வேண்டும் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க, மக்களை மறந்துடக்கூடாது. சரிங்களா, அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் முக்கியமான ஒரு அறிவிப்பு, மொத்த நிதி இந்த பென்ஷன் தொகையில் இருக்கிற மொத்த நிதி 12 லட்சத்துக்கு மேலே இருந்துன்னா இனிமேல் 80% பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மிச்சம் இருக்கிற 20% பணத்தை தான் நீங்கள் ஆயுள் கால ஓய்வூதிய திட்டத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அதே நேரம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே நேரம் ஓய்வூதிய தொகை 8 லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் அதை முழுமையாக ஒற்றை தவணையில் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அது நம்ம மேலே பார்த்தது 12 லட்சத்துக்கு மேலே. ஓகேவா, இங்கே பார்க்குறது 8 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால் அதை முழுமையாக ஒற்றை தவணையில் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 8 லட்சம் அப்படிங்கிற கிரைட்டேரியா இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்குது? 5 லட்சமாக இருந்தது, குறிப்பிடத்தக்கது. அதை 8 லட்சமாக இப்போ உயர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி சந்தாதாரர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் 85 வயது வரை முதலீட்டை தொடர முடியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏஜ் அந்த வயது வரம்பு இதுக்கு முன்னாடி 75ஆக இருந்தது, தற்போது அதை 85ஆக உயர்த்திருக்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் 80 வயதை நிறைவு செய்த அல்லது திட்டத்தில் சேர்ந்து 15 ஆண்டுகள் பூர்த்தி செய்த அந்த சந்தாதாரர்கள் பயனாளர்கள்
எப்போது வேண்டுமானாலும் வெளியேறி பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். என்ன வயசு? 80 வயது. ஓகேவா? அல்லது ஸ்கீம்ல சேர்ந்து 15 ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு அப்படின்னா எப்போனாலும் அந்த திட்டத்திலிருந்து வெளியேறி அந்த பணத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது தவிர பார்க்கும்போது பேராகிராஃபாக போன மாதிரி தெரியும், ஆனால் இது ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஏன்னா நம்ம எல்லாரும் யாரு? வருங்கால அரசு அதிகாரிகள். நமக்காகவே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து, குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டும் என்றிருந்த விதி மாற்றப்பட்டு தற்போது சந்தாதாரர் அல்லது அவர் குடும்பத்தினரின் எந்த விதமான மருத்துவ செலவுகளுக்கும் பணம் பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சில டிசீஸ்க்கு மட்டும்தான் அதுல இருந்து அந்த சில பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ண முடியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த சந்தாதாரரோ சரியா பயனாளரோ அல்லது பயனாளியின் குடும்பத்திற்கு எந்த ஒரு மருத்துவ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்தாலும் சரி அதுல நமக்கு அதுக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஓய்வூதியம் பெற்று வரும் சந்தாதாரர் அந்த பயனாளி ஒருவேளை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவரது மனைவிக்கு அதே தொகை தொடர்ந்து வழங்கப்படும். சரியா? மனைவியும் இல்லாத பட்சத்தில் சந்தாதாரின் பெற்றோருக்கு முதலில் தாய், ஞாபகம், முதலில் தாய் பிறகு தந்தைக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஓகே. இவங்க இது இறந்துட்டாங்கன்னா சப்போஸ் அந்த சந்தாதாரர் ஓகேவா என்ன ஆயிடுறாங்க, ஒருவேளை இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஓகேவா பாருங்க, நம்ம பார்த்துருக்கோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது, சப்போஸ் அந்த சந்தாதாரர் காணாமல் போய்விட்டால் ஓகேவா காணாமல் போய்விட்டால் அவரது குடும்பத்தினர் பாதிக்கப்படாத வகையில் இடைக்கால நிவாரணமாக 20% நிதி வழங்கப்படும். எவ்வளவு பர்சன்டேஜ்மா? 20% நிதி வழங்கப்படும். சரிங்களா? அவர் இறந்து விட்டதாக நீதிமன்றம் முறைப்படி அறிவித்த பிறகு மிச்சம் இருக்கிற 80% தொகை வாரிசுகளிடம் வழங்கப்படும். முக்கியமான செய்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளாம் யாரு? வருங்கால அரசு அதிகாரிகள். கண்டிப்பாக இது தொடர்பான அந்த பென்ஷன் தொடர்பான எல்லா செய்திகளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? மறந்துடாதீங்க மக்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு திட்டம் பார்க்க போறோம். திட்டத்தின் பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். சரியா? இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 2, 2025. இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னை. சென்னையில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கியமான பயன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயன்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில், அதையும் கேட்பாங்க. சரியா? யார் இதை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள், எத்தனை மாவட்டங்கள்? 38 மாவட்டங்களிலும் மொத்தத்தில் 1256 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. சரிங்களா? எல்லா முக்கியமான நோய்களுக்கு தொடர்பான அந்த மருத்துவ முகாம்கள் 38 மாவட்டங்களில் நடத்தப்படும். அதில் எத்தனை மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு இலக்கு? 1 to 5, 6 மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, இந்த திட்டத்தின் கீழ் இந்த மருத்துவ முகாம்கள் எங்கே முன்னுரிமை அடிப்படையில் அந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி பகுதி, அடுத்து ஊரக பகுதிகள், சரியா, குடிசை பகுதிகள், பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகள், இங்கே தான் இந்த திட்டம் அதிக அளவு செயல்படுத்தப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் முக்கியமான நோய்களை கண்டறிந்து அவர்களுக்கான அந்த குறைகளை சரியா தீர்ப்பதற்கு 1256 இடங்களில் மருத்துவ முகாம்களை நடத்துவதற்காக ஆகஸ்ட் 2, 2025 அன்று சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்தின் முக்கியமான பயனாளிகள் யாருன்னு சொல்லி பாருங்கம்மா. திட்டத்தின் பயனாளிகள் சரியா, அதாவது எந்தெந்த நோய்கள் முக்கியமானது? இரத்த அழுத்தம், சரி, பிபி, அடுத்து சர்க்கரை நோயாளிகள், இருதய நோய், மனநலன் பாதிப்பு உள்ளவர்கள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள், சரியா, மற்றும் மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் வழங்கப்பட்டு இந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் 15 மண்டலங்களில் இந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த மருத்துவ முகாம் எப்போது நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமானது பாருங்க. ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அரசு விடுமுறை இல்லாத நாட்களில், குறிப்பாக சனிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் 4 மணி வரை இந்த திட்டம் தொடர்பான அந்த மருத்துவ முகாம் நடத்தப்படும். எப்போ? 9 to 4 ஞாபகம் மறக்கக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ சமீபத்தில் என்ன அப்டேட் சொல்லி பாருங்க. டிசம்பர் 27, சரி, டிசம்பர் 27, 2025 நிலவரப்படி இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் எத்தனை லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளனர்? 13 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளனர் என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியா? நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் முக்கியமான திட்டம், மறந்துடாதீங்க. சரியா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு மொபைல் செயலி அடிக்கடி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு, ஞாபகம், மைகவ் செயலி. இந்த செயலி தொடங்கப்பட்டது ஜூலை 26, 2014. சரியா? பிஜேபி கவர்மெண்ட் வந்த புதுசுல இந்த மைகவ் என்பது இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட குடிமக்கள் ஈடுபாட்டு தளமாகும். சரிங்களா? சரி, இதுல என்னன்னு சொல்லி பாருங்க. இந்திய குடிமக்கள் தங்கள் நாட்டின் ஆட்சி மற்றும் வளர்ச்சியில் தீவிரமாக பங்கேற்பதை ஊக்குவிக்கிறது. நோக்கம்
இந்திய குடிமக்களிடமிருந்து நிர்வாக கருத்துக்களை திரட்டுவதற்கு ஒரு பொதுவான தளத்தினை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது மத்திய அரசு ஒரு திட்டத்தையோ ஒரு ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு பாலிசி வெளியிடுறாங்க அப்படின்னா, அது தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை ஒரு செயலி மூலமாக நம்ம தெரிவிச்சுக்க முடியும், நம்முடைய சொந்த கருத்துக்களை. ஓகேவா? அதற்காகவே 2014 ஜூலை 26 உருவாக்கப்பட்ட அந்த செயலிக்கு தான் பேர் மைகவ் அப்படிங்கிற ஒரு செயலி. இந்த குடியரசு தினம் சில சுதந்திர தின விழாவில் கூட பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்று பிரதமர் அவர்கள் உரையாற்றுவாங்க. அந்த உரையில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கலாம், பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைகவ் செயலியை தான் மத்திய அரசு விளம்பரமாக போட்டு செஞ்சுருந்தாங்க. அதனால் ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க, மைகவ் செயலி பொதுமக்களின் கருத்துக்களை மத்திய அரசுக்கு தெரிவிப்பதற்கு, திட்டமோ ஒரு கொள்கையோ எதுனாலும் சரி மக்களின் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு தான் இந்த மைகவ் அப்படிங்கிற ஒரு செயலி. சரியாமா? ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணித்த நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்ன? ஓகேவா? முடிஞ்சா அது எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, 2 போர் விமானங்களில் பயணித்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார்? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? இது போனஸ் கேள்விகளோட நான் கேட்டுக்கிறேன், மறந்துடாதீங்க. ஐஎன்எஸ் வாக்சேர் நீர்மூழ்கி கப்பல் எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது? சரியா? நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இது 5வது சூப்பர் 6 கேள்வி. இறுதி 6வது சூப்பர் 6 கேள்வி, மைகவ் செயலி எப்போது தொடங்கப்பட்டது? அதன் நோக்கம் என்ன, பயன் என்னங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். மக்களே திருப்பி சொல்கிறேன், போட்டிய தேர்வுகளுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா, நம்ம சப்ஜெக்ட் எதுவுமே மிஸ் ஆகாத அளவுக்கு சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. ஒரு அரசு பணி அதிகாரியாக உங்களையே நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.